டாஸ்மாக் கடைகளை எங்கு அமைப்பது என்பது குறித்த அரசின் முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆர்ஏபுரம் மந்தைவெளி பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள டாஸ்மாக் கடை பள்ளி மற்றும் வழிபாட்டு தளத்திற்கு அருகே தடை செய்யப்பட்ட பகுதியில் வைக்கப்பட்டுள்ளதால் அதனை அகற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை குறித்து ஆய்வு செய்ததில் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் வரவில்லை என்றும் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் வராத கடைகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து அரசு தாக்கல் செய்த வரைபடத்தை ஆய்வு செய்ததில் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் வரவில்லை என்பது தெளிவாகி உள்ளதாக கூறிய நீதிபதிகள் டாஸ்மாக் கடைகளை எங்கு அமைப்பது என்பது அரசின் முடிவு என்றும் நீதிமன்றம் அதில் தலையிட முடியாது என்றும் கூறி 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் பொதுநல மனுவை தள்ளுபடி செய்தனர். கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான குழு வளைகுடா நாடுகளுக்கு செல்ல மத்திய வெளியுறவு அமைச்சகம் அனுமதி மறுத்தது. வரும் 16ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை வளைகுடா நாடுகளான பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஜிட்டா, ரியாத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பங்கேற்க திட்டமிட்டார். இந்த சுற்றுப்பயணத்திற்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் அனுமதி மறுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் அதற்கான காரணத்தை வெளியுறவு அமைச்சகம் வெளியிடவில்லை. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.